ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என் வாழ்வை பொருளாக்கி மகிழ்வை பெரிதாக்கி என்னை எனதாக்கிய என் ஆசிரிய பெருமக்களுக்கு எனது அன்பான ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இவ்வுலகம் உயரிய பண்பு நலன்களோடு உருவாக முதற்காரணமாக விளங்கும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் எனது அன்பான ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஆசிரியர்களின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். கடந்த 1962 ஆண்டிலிருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருது. முன்னாள் ஜனாதிபதி என்றாலும் எப்போதும் ஆசிரியர் என்னும் பணியையே விரும்பிடும் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் குறித்து சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோமா? சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த ராதாகிருஷ்ணன் மதம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக நிபுணத்துவம் பெற்றவராக விளங்கணும்னு தான் அவருடைய அப்பா விரும்பினார். அதனால ராதாகிருஷ்ணனை ஆங்கிலம் கற்க கூட அனுமதிக்கல அவர். நிறவெறி பிரச்சனை அதிகமாக நடந்த அந்த காலகட்டத்தில் ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்தார் ராதாகிருஷ்ணன். கடவுள் ரொட்டி சுட்டார், ஆரம்பத்தில் பக்குவம் தெரியாததால் கருக விட்டுட்டாரு. அவங்க தான் ஆப்பிரிக்காவில் இருக்கும் கருப்பர்கள். அடுத்த ரொட்டியை கருக விடக்கூடாதுன்னு வேகமாக எடுத்துட்டாரு. அவர்கள் தான் வெள்ளையர்கள். 2 அனுபவத்திற்கு பிறகு சரியான பக்குவத்துடன் எடுத்தவர்கள் தான் இந்தியர் அப்படின்னு சொன்னாராம். சிறந்த சேவை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பாரத ரத்னா விருதுக்கு முதலாக தேர்வு செய்யப்பட்டவர் இவர் தான். உலக பல்கலைக்கழகங்கள்ல 17 டாக்டர் பட்டம் பெற்ற ஒரே இந்தியர் ராதாகிருஷ்ணன் தான். ஆசிரியராக வாழ தொடங்கி பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராக, அயல் நாட்டு தூதுவராக, குடியரசு துணைத் தலைவராக, குடியரசுத் தலைவராக உயர் பதவிகள் பல வகித்து அந்த பதவிகளுக்கு கௌரவம் ஏற்படும் வகையில் வாழ்ந்து காட்டியவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். எல்லா இடங்கள்லையும் தான் பிறந்த ஊரான திருத்தணி அருகே இருக்கக்கூடிய சர்வவள்ளி என்ற கிராமத்தின் பெயரை தன் பெயரோடு சேர்த்து கொண்டு சிறப்பு செய்தவர். ஒரு முறை டாக்டர் ராதாகிருஷ்ணன் மைசூர் பல்கலைக்கழகத்திலிருந்து கல்கத்தா பல்கலைக்கழகத்துக்கு மாற்றலாகி செல்ல வேண்டிய நிலை. இந்த செய்தி மைசூர் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பெருத்த வேதனை அளிச்சது. பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து ரயில் நிலையத்துக்கு குதிரை வண்டியில் புறப்பட தயாரானார் ராதாகிருஷ்ணன். ஆனால் மாணவர்களுடைய அன்பின் மிகுதியால் வண்டியில் பூட்டியிருந்த குதிரைகளை அவிழ்த்து விட்டுட்டு மாணவர்களே வண்டியை இழுத்துட்டு போனாங்களாம். தமிழ்நாட்டில் முதலாக காந்திஜியை சந்தித்து பேசிகிட்டு இருந்தப்ப, பசுவின் ரத்தத்திலிருந்து உற்பத்தியாவது தானே பால், அது இறைச்சிக்கு சமானம் அப்படிங்கிறார் காந்தி. உடனே ராதாகிருஷ்ணன், தாயின் பாலை உண்டு வளரும் மனிதன் அவள் இரத்தத்தில் சத்தான பாலை, அதாவது மனித இறைச்சியின் சாரத்தை தானே குடித்து வளர்கிறான். அப்படியானால் மனிதனாக பிறந்த யாவருமே சைவ உணவு சாப்பிடுபவர்கள் இல்லை அப்படின்னார். 1950 இந்திய அரசு ராதாகிருஷ்ணனை ரஷ்யாவின் அரசாங்க தூதுவராக நியமிக்குது. அப்போ ரஷ்யாவில் ஸ்டாலின் அதிபராக இருந்தார். ரஷ்யாவோட தூதர் பணி முடித்து இந்தியா திரும்பும்போது ஸ்டாலினை நேரில் சந்திக்கிறார். அப்போ நோயுற்று இருந்த ஸ்டாலினை பக்கத்தில் போய் ஆற தழுவிக்கிறார். ராதாகிருஷ்ணனோட இந்த அன்பினால் மெய் சிலிர்த்த ஸ்டாலின், மற்றவர்களைப் போல என்னை அரக்கன் அப்படின்னு நினைக்காம மனிதனாக என்னை அணுகிய முதல் நபர் நீங்கள்தான் அப்படின்னு பாராட்டினாராம். ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் ஜனாதிபதியாக பதவியேற்றப்ப உலகின் மிக சிறந்த தத்துவ ஞானிகளில் ஒருவராக விளங்கிய பெர்ட்ரண்ட் ரசல் என்பவர் இந்தியாவில் ராதாகிருஷ்ணனை ஜனாதிபதியாக்கியிருப்பது தத்துவத்துறைக்கே செய்யப்பட்ட மரியாதை அப்படின்னு புகழாரம் சுட்டியிருக்கார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி
நாம் கேள்விப்படும் விஷயங்கள் மெய்சில் இருக்கும்படியாக இருந்துச்சு இல்லையா? மீண்டும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.